Happy first birthday. சுபிக்குட்டி என்னோட சுபிக்ஷா. ஹாய் காய்ஸ். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ அப்லோட் பண்ணி. இன்றைக்கி நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன மாதிரி வீடியோனா என்னோடய பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வீடியோ தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேயில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், என்ன மாதிரி எங்களோட பேபி பர்த்டே எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கும் போர் அடிக்காது, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்புகிறேன். பேபி ஃபர்ஸ்ட் பர்த்டே வரதுக்கு ஒரு 2 days முன்னாடி நாங்கள் இப்படி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி லைக் கோயில் வாசலில் இல்லை போகிற வழியில் ஏதாவது பெரியவங்க ஏதாவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுட் தர மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆசிரமத்துலேயும் தரலாம், பட் எப்படினாலும் அங்கே ஃபுட் வந்துடும், யாரோ ஒருத்தர் புக் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி பிளான் பண்ணியிருந்தோம். சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சப்புறம் உள்ளே சாமி பார்க்க வந்துட்டோம். அன்றைக்கி பேபி பர்த்டே அன்றைக்கி கொடுத்துருக்கலாம், பட் நாங்கள் ஏற்காடு கிளம்புற மாதிரி பிளான் எங்களுக்கு பர்த்டேக்கு ஒரு 1 day முன்னாடியே. ஸோ அன்றைக்கி நாங்கள் தர முடியாதுல்ல, ஸோ முன்னாடியே பிளான் பண்ணி கொடுத்துட்டோம். ஏற்காடு போயிட்டுருக்கோம். பேபி பர்த்டேக்கு முன்னாடி நாள் நாங்கள் கிளம்பிட்டோம். ரீச் ஆகிட்டோம் ஹோட்டலுக்கு. செக்இன் ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஆக்சுவலாக செக்இன் 2 o'clock தான். அன்றைக்கி சண்டே மத்தியானம் 2 o'clock. ஸோ நெக்ஸ்ட் டே மண்டே 12க்கு முடிஞ்சிடும் செக் அவுட்டு. ஸோ நாங்கள் வரதுக்கே ஒரு 2 மேலே ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ஹோட்டல் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இது கிராண்ட் பேலஸ் ஏற்காடில் இருக்குது. ஸோ இங்கே பேபிக்கு மில்க் காம்ப்ளிமெண்ட்ரி தான், 24/7 எப்போ வேணாலும் தருவாங்க. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லே கிட்ஸுக்குன்னு தனியாக ப்ளே ஏரியா இருக்குது. ஆக்சுவலாக 1 dayக்கு மேலேயே இந்த ரெசார்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில். நாங்கள் இவளை ப்ளே ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு வரவே நைட் ஆகிடுச்சு. ஏன்னா மத்தியானமே நாங்கள் ஹோட்டல் ரீச் ஆனாலும் நாங்கள் லஞ்சுக்கு வெளியே போயிட்டோம். ஏன்னா இங்கே மண்டே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் காம்ப்ளிமெண்ட்ரினால நாங்கள் முன்னாடி நாள் லஞ்சுக்கும் டின்னருக்கும் வெளியே சாப்பிட்டோம். இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. செப்ரேட்டாக லைக் லஞ்சுக்கு டின்னருக்கெல்லாம் நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக காஸ்ட்லியாக இருக்குது. நீங்கள் இந்த ஹோட்டல் வர மாதிரி இருந்தால் இங்கே கூட லஞ்ச் டின்னர் எல்லாமே பண்ணிக்கலாம், எல்லாமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு காஸ்ட்லியாக தோணுச்சுன்னா நீங்கள் வெளியவும் போய் சாப்பிட்டுக்கலாம். நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா மெய் மறந்து. நிறைய திங்ஸ் இருக்குது இங்கே ப்ளே பண்ண. யாராவது குழந்தைய கூட்டிகிட்டு போனால் கூட சமாளிக்க முடியலன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிடலாம் எப்படியாவது. இதுக்குள்ளே போன அப்புறம் கொஞ்சம் உள்ளார இருட்டாக இருந்ததுனால பாதி வழியாக போயிட்டு வெளியே வந்துட்டான். கொஞ்சம் பயந்துட்டான். பாருங்க, உள்ளார போவா, நான் இந்த பக்கமாக வருவேன், அவன் அந்த பக்கமாக வந்தா. இந்த கேம்லாம் கொஞ்சம் பெரிய பேபியானால் விளையாடுற மாதிரி இருந்தது. Happy birthday to the happy first birthday. சுபி, happy birthday. எங்க போனா?
நாங்கள் ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருந்தோம். அதாவது எங்கள் அத்தை மாமா, ஹஸ்பண்ட் சைடில் அவங்களோட அப்பா அம்மா, என்னோட அப்பா அம்மா, அப்புறம் என் சிஸ்டர், அவ்வளோதான். சிம்பிளாக வந்து ஹோட்டலில் வந்து முடிச்சுக்கிட்டோம். ஸோ கொஞ்சம் பெரிய பேபி ஆனால் கொஞ்சம் எல்லோரையும் கூப்பிட்டு பண்ணலாமே, இப்போ பண்ணால் கூட அந்த பேபிக்கு ஞாபகம் இருக்காதுல்ல. ஸோ இந்த டைமில் நம்ம ரெசார்ட்டில் போய் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் வந்து அண்டர் கிரவுண்டில் இருந்தது. இந்த இடத்துக்கு வரணுன்னா செகண்ட் ஃப்ளோர் கிளிக் பண்ணணும் லிஃப்ட்டில். ஸோ மறுபடியுமே நாங்கள் எங்கே செக்இன் பண்ணுவோம் அதே இடத்துக்கு நாங்கள் வந்துடுவோம். ஸோ அங்கேருந்து தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனோம். பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி தான், அன்லிமிட்டெட், எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் அவங்க காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ பேபியும் நல்லா ஃபுட்டெல்லாம் என்ஜாய் பண்ணான், நல்லாவே சாப்பிட்டா. ஸோ நாங்கள் சாப்பிட்டு அங்கேருந்து ரைட் திரும்பினாலே இந்த பிளேஸ் வந்துடும். ஊஞ்சல் மாதிரி இருந்தது, அதில் பேபி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. பக்கத்துலேயே வந்து பூல் இருந்தது, அங்கேயும் கூட்டிகிட்டு போய் காட்டினோம். நல்லா இருக்குது பாருங்கள் வியூ, நல்லா கிளைமேட். ஆக்சுவலாக சில்னஸ் செம்மையாக இருந்தது. அங்கேருந்து இந்த பக்கம் வந்தால் பெரிய லான் மாதிரி இருந்தது பாருங்கள். பூல் இந்த சைடு வந்து லான் மாதிரி பெருசாக இருக்குது. அங்கே குழந்தைங்களுக்கு வந்து ஹாட் பலூன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் 1-2 வாங்கிட்டோம். அந்த கிளைமேட் சில்னஸ் வந்து காற்று வேறு அதிகமாக வந்தது, பலூன்லாம் நல்லா பறந்து போயிடுச்சு. பேபி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அந்த கேப்பில் வந்து அன்றைக்கி அவளோட பர்த்டேயில் ஸோ ரூமில் டெக்கரேட் பண்ண சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து ரூமில் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பலூன் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் கேக்கும் அங்கேயே ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது, டெக்கரேஷன் ப்ளஸ் கேக்குக்கு. நல்லா ரெஸ்பான்ஸ் தராங்க, வந்தவொடனே நல்லா வெல்கம் பண்ணாங்க. பேக் எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு வந்து டெக்கரேஷன் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. கரெக்டாக கேக் கட் பண்ணுற டைம் வந்து இவளுக்கு தூக்கம் வந்துடுச்சு, அழுந்துகிட்டே இருந்தா. என்ன பண்ணாலும் சமாளிக்கவே முடியல. ஸோ கொஞ்ச நேரம் தூங்க வச்சு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். எப்படியோ தூங்கி எந்திரிச்சிட்டா. ஸோ இப்போது நாங்கள் கேக் கட் பண்ண ரெடியாக இருந்தோம். பரவாயில்ல, இந்த டைமில் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டா. டிவியில் வந்து பர்த்டே சாங் ப்ளே பண்ணி கேக் கட் பண்ணோம், நல்லாவே இருந்தது. அப்புறம் காஸ்டியூம்லாம் மாற்றிட்டோம். அந்த ட்ரெஸ் அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இந்த காஸ்டியூம் மாற்றிட்டோம். கீழே இப்போ பலூன் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல, அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. நாங்கள் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு பிளேஸ்க்கு வந்திருந்தோம். இது எங்கன்னா நாங்கள் லிஃப்ட்லேருந்து வந்தோம்ல அந்த இடத்துக்கு மேலேயே ஆப்போசிட் தான் செக்இன் ஃபார்மாலிட்டிஸ் பண்ண வேண்டியது இருந்தது. இது வந்து அப்படியே மேலே, அதுக்கும் மேலே. இங்கேயும் நல்ல வியூ இருந்தது. இங்கே ஃபுல்லுமே கிட்ஸுக்கு தான். இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு பேபி ப்ளே பண்ண வீடியோ, பேபி ஹோட்டலில் எப்படி என்ஜாய் பண்ணால், பேபி பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு மட்டும்தான் காட்டியிருப்பேன். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வந்து இந்த ஹோட்டலில் எல்லா பிளேஸுமே காட்டியிருப்பேன். அதாவது நாங்கள் ஃபயர் கேம்பில் என்ஜாய் பண்ணது, அப்புறம் வந்து நைட் வியூ எப்படி இருக்கும், அப்புறம் ரூமில் வந்து பால்கனி வியூ எப்படி இருந்தது, அந்த மாதிரி நிறையா காட்டியிருப்பேன். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் கண்டிப்பாக. ஆனால் ஃபேமிலியோடு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இந்த மாதிரி டெய்லி எங்கேயோ ஒர்க் அப்படி இப்படின்னு ஓடிட்டே தான் இருக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகும். இப்போ பேபியோட பர்த்டே வந்து ஏதோ ஒரு கோயில் போகணும்ல,
ஏற்காடில் வந்து எந்த கோயிலுமே நாங்கள் போகல. அடிவாரம்னா ஏற்காடு அடிவாரம் கீழே இறங்கிட்டு இருப்போம்ல, அதில் சென்ட்ராக இந்த கோயில் இருக்குது, முனியப்பன் கோயில். ஸோ இங்கே வந்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்புறமா பேபி பர்த்டே அன்னைக்கு ஞாபகார்த்தமாக ஒரு குட்டி செடி வாங்கியிருக்கேன். இது வந்து எங்கள் அண்ணாவோட கிஃப்ட்டு, பேபி பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணான். ஸோ இதுதான் என்னோடய பேபி ஃபர்ஸ்ட் பர்த்டே வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹோட்டல் நாங்கள் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகே காய்ஸ், பாய்.